இந்த வீடியோவில் NA10ல் ஸ்பிளிட் அவுட் நோட்னா என்ன அப்படின்றத கற்றுக்கிட்டு அதோட ஒரு டீட்டெயில் எக்ஸ்பிளனேஷன் பார்த்துடலாம். அண்ட் NA10ல் வந்துட்டு டேட்டா ப்ராசஸிங் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்துட்டு இந்த ஸ்பிளிட் அவுட் நோடை வந்துட்டு யூஸ் பண்ணுவோம். அதுக்கு தேவையான விஷயம் ஒரு டேட்டா. நான் ஒரு டம்மி டேட்டா இங்கே கிரியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கூகுள் ஷீட் ஃபைலில், அந்த கூகுள் ஷீட் ஃபைலில் ஒரு இமேஜினரியான ஒரு ப்ரௌனி கடை அவங்களோட டிரான்சாக்ஷன் ஹிஸ்ட்ரி மாதிரி போட்டு வச்சுருக்கேன். டேட், டைம், ஆர்டர் நம்பரு, கஸ்டமர் நேமு, கஸ்டமர் ஃபோன் நம்பரு, என்ன ப்ராடக்ட் வாங்கியிருக்காங்க, அந்த ப்ராடக்ட்டோட காஸ்ட் எவ்வளோ, எத்தனை குவான்டிட்டி வாங்கியிருக்காங்க, டோட்டல் பில் அமௌண்ட் அப்படின்ற மாதிரி போட்டு வச்சுருக்கேன். ஒரு 71 டிரான்சாக்ஷன்ஸ் நடந்த மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அந்த டேட்டாவை நம்ம இப்போ இங்கேருந்து கெட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துல அந்த 71 ஐட்டம்ஸ் வந்துட்டு ரிசீவ் ஆகிடும். ஓகே, இப்போது சப்போஸ் நம்மளுக்கு வந்துட்டு எல்லா கஸ்டமர் நேமும் ஃபோன் நம்பரும் மட்டும் வேணும் அப்படின்னா அதை பிரிக்கிறதுக்கு இப்போ இந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா டேட்டாவும் இருக்கும், அப்படியே இருக்கும், ரோ நம்பர், டேட்டு, டைம், ஆர்டர் நம்பர்ன்ட்டு. இப்போ எனக்கு இதெல்லாம் வேண்டாம், எனக்கு டேட்டாவை கொஞ்சம் க்ளீன் பண்ணணும், எனக்கு வெறும் கஸ்டமர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் மட்டும் வேணும் அப்படின்ட்டு நம்ம பிரிக்கிறோம் அப்படின்னா அதுக்கு யூஸ் பண்ணுற ஒரு நோடு பேர் தான் ஸ்பிளிட் அவுட். ஓகே, அந்த நோடை யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளுக்கு என்ன வேணும், கஸ்டமர் நேம் இல்லையா? ஸோ இப்போ இதை வந்துட்டு கஸ்டமர் நேமை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பண்ணோன்னா எல்லா கஸ்டமர் நேமும் மட்டும் வரும். ஓகே, கஸ்டமர் நேம் மட்டும் நம்மளுக்கு வேணும்னா பண்ணிடலாம். ஸோ இப்போ இங்கே அதே தான், நீங்கள் இப்போ ரன் பண்ணிங்கன்னா 71 ஐட்டம்ஸ் எல்லா டேட்டாவும் வரும், இந்த எல்லா டேட்டாவும் வரும். ஆனால் இப்போ இந்த ஸ்பிளிட் அவுட் நீங்கள் யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த 71 ஐட்டம்ஸ் மட்டும் கஸ்டமர் நேம் மட்டும் நம்ம வெளியே எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நம்மளுக்கு தேவையானது கஸ்டமர் நேம் அண்ட் ஃபோன் நம்பர் இல்லையா? ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா செலக்டட் அதர் ஃபீல்ட்ஸ்ன்னு கொடுத்துட்டு கஸ்டமர் ஃபோன் நம்பரையும் நம்ம வந்துட்டு இதில் இன்க்ளூட் பண்ணிக்கலாம். இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே கஸ்டமர் நேம் அண்ட் கஸ்டமர் ஃபோன் நம்பர் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நீங்கள் இன்னொரு வேலை கூட பண்ணலாம். இன்னொரு ஸ்பிளிட் அவுட் நோடை ஆட் பண்ணிவிட்டு ஸ்பிளிட் அவுட் நோட் நான் கொடுக்குறேன். இன்னொரு ஸ்பிளிட் அவுட் நோட் கொடுத்துட்டு இப்போ எனக்கு அது ஆக்சுவலாக இங்கே ஆட் ஆயிடுச்சு, நமக்கு இங்கே வேண்டாம், எனக்கு டேட்டாவில் தானே வேணும் ஸ்பிளிட் அவுட் நோடு. ஸோ இங்கேருந்து இதை இங்கே கனெக்ட் பண்ணுவோம். கனெக்ட் பண்ணிவிட்டு எனக்கு வெறும் டோட்டல் என் பில் அமௌண்ட்டை மட்டும் நான் கால்குலேட் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு டோட்டல் மட்டும் வரணும் அப்படின்றத இங்கே எடுக்கலாம். ஸோ இப்போ நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணும்போது 71 வரும், எல்லா டேட்டாவும் வரும். அண்ட் இந்த ஸ்பிளிட் அவுட் நோடில் 71 வரும், ஆனால் எல்லா கஸ்டமர் நேமும் ஃபோன் நம்பர் மட்டும் இந்த இடத்துல வரும். அண்ட் இந்த இடத்துல எல்லா டோட்டல் ப்ரைஸ் மட்டும் வரும். ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு டேட்டாவை பிரிக்கணும் அப்படின்னா இந்த ஸ்பிளிட் அவுட் நோடை யூஸ் பண்ணிக்கலாம். ஆல்ரைட், அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். திஸ் இஸ் அலெக்ஸ் சைனிங் ஆஃப். டேக் கேர், பை பாய்.